அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரெவிஸ் ஃபோட்டோகிராஃபி விளாக்ஸ். இன்றைக்கி விளாக் ஒரு குக்கிங் விளாகாக தான் இருக்க போகுது. நம்மளோட தை பொங்கல் திருவிழா நெருங்கிட்டு இருக்கு. ஸோ 3 நாள் திருவிழா, ஊரே ஒரே கோலாகலமாக இருக்கும். சொல்லும் போதே மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா தமிழர் வீட்லேயும் பொங்கல் பானை வச்சு பொங்கல் உண்டு. ஸோ அவங்கவுங்களோட வழக்கப்படி பொங்கல் வைப்பாங்க, விதவிதமான பொங்கல்கள் வைப்பாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது மாதிரி எங்கள் வீட்டில் வைக்கிற பொங்கல் வந்து சக்கரை பொங்கல் தான் வைப்போம். ஸோ அந்த சக்கரை பொங்கல் எங்கள் வீட்டில் எப்படி வைப்பாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டலான்னு இருக்கேன். ஸோ வாங்க நம்ம போய் சமைக்கலாம். ஸோ இன்றைக்கி ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 1/3 கப் ஆஃப் ரா ரைஸ், அதாவது பச்சரிசி. 1.5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மூங் தால், அதாவது பாசிப்பருப்பு. 1/3 கப் ஆஃப் ஜாக்ரி, அதாவது வெல்லம். ஒரு 3 கார்டமம் பாட்ஸ், அதாவது ஏலக்காய். கீ, அதாவது நெய். ரெய்சின்ஸ், அதாவது உலர்ந்த திராட்சை தேவைக்கேற்ப. கேஷ்யூ நட், அதாவது முந்திரி பருப்பு தேவைக்கேற்ப. a pinch of edible camphor, அதாவது பச்சை கற்பூரம் தேவைக்கேற்ப. தண்ணி. ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எடுத்து வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் 3 வாட்டி கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். என்னோடய பிளாகில் வந்து நான் குக்கரில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தான் போட்டிருப்பேன். ஸோ இந்த வாட்டி வந்து நான் ஒரு வெங்கல பாத்திரத்தில் பண்ணுறேன். அரிசியும் பருப்பும் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. தண்ணி ரேஷியோ வந்து ஒரு 5லேருந்து 6 மடங்கு. அரிசி பருப்பு எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு 5லேருந்து 6 மடங்கு ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா பொங்கல் அப்போ தான் வந்து தகன்னு வரும், இல்லைனா வந்து கட்டியாக இருக்கும் பார்க்குறது. இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணிடலாம். தண்ணி நல்லா ஒரு கொதி வரட்டும். ஸோ தண்ணி இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. அரிசியும் பருப்பையும் வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை அந்த தண்ணியில் போட்டுடலாம். இப்போ இந்த சாதமும் பருப்பும் நல்லா வெந்து வரட்டும். நடுப்புற கலரி விட்டுட்டே இருங்க. ஸோ சாதம் வெந்துட்டுருக்க அந்த மீன்வேல் வந்து நம்ம முந்திரி பருப்பு திராட்சையை வந்து வறுத்தெடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணியிருக்கேன். அந்த பேனில் வந்து நெய்யை விட்டு அது வந்து மெல்ட் அவுட் ஆகட்டும். ஸோ நெய் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது நான் இந்த உடச்சி வச்சுருக்க கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரெய்சின்ஸையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் ரெய்சின் வந்து பஃப் அவுட் ஆகுது. ஸோ நான் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ மீன்வைல் இன்னொரு பேனில் நம்ம இந்த வெல்லம் கரைச்சி எடுத்துப்போம். வெல்லம் கரையிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். சாதம் ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு சாதம் வேகிறதுக்கு முன்னாடியே தண்ணியெல்லாம் வற்றிட்ட மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வேக விடுங்க. சாதம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சு வடிகட்டி வச்ச வெல்லத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொதிக்கணும். நல்லா ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. கிண்டிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் நல்லா வரும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. ஆனால் கிண்டிகிட்டே இருங்க, அடி பிடிச்சிடும். இந்த அளவுக்கு சாசியாக இருக்கணும், இல்லைன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிடும் இந்த வேக வைக்கும்போது. நான் யூஸ்வலாக குக்கரில் தான் பண்ணுவேன். ஆனால் அம்மா இப்படி தான் பண்ணுவாங்க பூஜைக்கெலாம். பொங்கல் பண்டிகை அப்போல்லாம் இந்த மாதிரி தான் பொங்கல் பானை வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷத்துலேருந்து நானும் இந்த மாதிரி பண்ணலான்ற ஒரு பிளானில் இருக்கேன்.
இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது இடித்து வச்சுருக்க ஏலக்காய் தூள் எடிபிள் கேம்ஃபர் கொட்டிடுவோம். பார்த்தீங்களா, நல்லா தகன்னு இருக்குது. ஸோ இப்போ இதில் வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை நெய்யோடு ஊற்றிப்போம். நெய் ஊற்றுனதுக்கப்புறமாவும் ஒரு 2 நிமிஷம் கலருங்க, கொதிக்க வைங்க. ஸோ இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறேன். இதை நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். சக்கரை பொங்கலை பிளேட்டிங் பண்ணியாச்சு. சூப்பரான சக்கரை பொங்கல் தயார். ஸோ இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி வந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன். அன்டில் தென், நன்றி, வணக்கம் ஃப்ரம் ரேவதி.